அகம் அறிவோமா குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்பிரமணியின் அன்பான வணக்கங்கள். முந்தைய 2 பதிவுகளில் ஜோதிடத்தை பற்றி மேலோட்டமாக பார்த்தோம். ஜோதிடம் என்பதன் 3வது பகுதி இது. இந்த பதிவில் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் என்பதை பற்றியும், ராகு கேது அதாவது நாகதோஷம் அல்லது புத்திர தோஷம் என்பார்கள் அவற்றை பற்றியும், திருமண பொருத்தம் பற்றியும் முடிந்தவரை பார்ப்போம். அதுபோல குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் தோஷமுள்ள நட்சத்திரங்களாக கருதப்படுகிறது, அவை உண்மையா என்பதை பற்றியும் பார்ப்போம். முதலில் செவ்வாய் தோஷத்தை பற்றி பார்ப்போம். இன்றைக்கு ஒருவருடைய திருமணத்திற்காக வரன் பார்க்கும் பொழுது இந்த செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், களத்திர தோஷம் என்றெல்லாம் சொல்லி நிறைய ஜாதகங்கள் நிராகரிக்கவும் படுகின்றன. அவை தவறாகவும் பலன்கள் சொல்லப்படுகின்றன. செவ்வாய் தோஷம் என்பது பெரும்பாலும் ஜோதிட சாஸ்திரத்தில் கூறியுள்ள விதிப்படி பார்த்தால் அவற்றுக்கான விதி விலக்குகள் நிறைய உண்டு. ஜோதிடத்தில் பொதுவாக குறிப்பிடப்படுகின்ற விஷயங்களை எல்லாமே நிதர்சனமாக அதுவே உண்மை என்று வழக்கு சொல்லாக இருப்பவற்றை எல்லாம் ஜோதிட விதிகளாக கொண்டு நிறைய பேர் அவற்றை முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள். அதனால் ஏற்படும் விளைவுகள்தான் ஜோதிடத்தையும் மற்றவரிடம் பொய்யாகவும் முட்டாள்தனமாகவும் காட்டுகிறது. இதற்கு உதாரணமாக அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள் என்று ஒரு வழக்கு மொழி, பழமொழி என்று சொல்லுவார்கள். இதற்கு அர்த்தம் என்னவென்று கேட்டால், யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கவில்லை என்றால் அவர்களை அடித்து திருத்து, அப்போதுதான் அவர்கள் அதுக்கு சரிப்பட்டு வருவார்கள் என்று பலன் சொல்பவர்களே அதிகம். ஆனால் இதற்கு உண்மையான அர்த்தம் என்னவென்றால், அயோத்தியில் ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று முடிவு செய்யப்பட்டதும் கைகேயி தசரதனிடம் சென்று ராமன் காடு செல்ல வேண்டும், பரதன் நாட்டை ஆள வேண்டும் என்று தனக்கு கொடுத்த வரத்தை கேட்கிறாள். அவ்வாறே தசரதனும் கைகேயிக்கு வரத்தை கொடுக்கிறான். ராமன் வனவாசம் செல்கிறான். பரதன் அண்ணன் ஆளக்கூடிய நாடு தனக்கு கிடைத்தது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அண்ணனே மீண்டும் அரசாட்சி செய்ய வேண்டும், நான் அரியணை ஏறமாட்டேன் என்று சொல்லி அண்ணனை திரும்ப அழைத்து வரச் செல்கிறான். நான் கொடுத்த வாக்கை மீறமாட்டேன் என்று ராமன் பரதனிடம் கூறி காட்டுக்கு வனவாசம் செல்கிறான். பரதனும் நான் அரசை ஆளமாட்டேன் என்கிறான். அப்பொழுது ராமனுடைய பாத திருவடியை அதாவது செருப்பை எடுத்துக்கொண்டு அரியணையில் வைத்து, நீ இல்லாவிட்டாலும் இந்த அரியணையில் உன்னுடைய திருவடிதான் ஆளும், நான் இந்த நாட்டுக்கு பாதுகாவலனாகவே இருப்பேன் என்று உறுதியளித்துவிட்டு பரதன் நாட்டின் எல்லையிலிருந்து நாட்டை காத்தான் என்று புராணம் சொல்கிறது. இதில் ஒரு நாட்டை ஆளக்கூடிய தகுதியுள்ள அண்ணன் தம்பிகள் வாரிசுகள் இருந்தும் அந்த நாட்டை அண்ணனும் ஆளவில்லை, தம்பியும் ஆளவில்லை, கடைசியில் திருவடிதான் ஆண்டது. அதனால் அடி உதவுவது போல் அண்ணனும் தம்பியும் கூட உதவவில்லை என்பதுதான் இதற்கு உண்மையான பொருள். அதுபோல 1000 பொய் சொல்லி ஒரு திருமணத்தை நடத்தலாம் என்கிற ஒரு வழக்கு சொல்லுண்டு. இதுக்கு உண்டான பொருள் என்னவென்றால், 1000 முறை போய் வந்து விசாரித்து குடும்பங்களையும் குலத்தையும் பற்றி விசாரித்து அதன் பிரகாரம் அதன் பின்பு திருமணம் செய்ய வேண்டும் என்பதுதான் இதற்கு உண்மை பொருள். அதுபோல கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசம் அப்படின்று ஒரு பழமொழி உண்டு. கழுதைகிட்ட கற்பூரத்தை கொடுத்தா அதுக்கு வாசம் தெரியுமா அப்படின்னு இன்றைக்கி பொருள் சொல்கிறாங்க. அப்படி இல்லை. கழு என்கிற ஒரு கோரை புல் இருக்கிறது. அந்த கோரை புல்லில் பாயை நெய்யும் போது அதில் கற்பூர வாசனை வரும் என்பது அந்த பழமொழிக்கான அர்த்தம். இப்படி ஒவ்வொரு பழமொழியும்
வாய்க்கு வந்தது போல் திரித்து கூறி தனக்கு தெரிந்த அர்த்தத்தை எதுகை மோனையுடன் சொல்லி அவற்றிற்கு தவறான பொருள்படுத்தி இன்று பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள். அதனால் அந்த வார்த்தையின் மதிப்பும் குறைந்து போயிற்று, அந்த சொல்லுக்கான அர்த்தமும் மாறி போய்விட்டது. அதுபோல ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் உண்டு. இன்று திருமணம் பொருத்தம் பார்ப்பதாக இருந்தால் வரன் பார்க்கும் தரகர்களே ஒருவருடைய ஜாதகத்தில் 2ஆம் இடத்தில், 4ஆம் இடத்தில், 8ஆம் இடத்தில், 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் என்று முடிவெடுத்து விடுகிறார்கள். இந்த பெண் வீட்டார்களுக்கும் மாப்பிள்ளை வீட்டார்களுக்கும் ஏதோ இந்த தோஷம் இருப்பது என்பது பெரிய கௌரவமாக கூட நினைத்து கொள்கிறார்கள். அல்லது நாங்கள் சிரமப்பட்டு ஒரு விஷயத்தை செய்கிறோம் என்கிற ஒரு பெருமைக்காக இவர்களுக்கு இவ்வாறு தோஷம் இருக்கிறது, நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு பெண் பார்த்தோம் என்றெல்லாம் பெருமையாக சொல்லிக்கொள்வதற்காகவே தோஷம் இருக்கிறதா என்று இவர்களே கேட்டுக்கொள்கிறார்கள். அப்படி இல்லை என்று சொன்னாலும், இல்லையே 2இல் எங்கள் பிள்ளைக்கு செவ்வாய் இருக்கிறதே, 4இல் இருக்கிறதே என்றெல்லாம் இவர்களே திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஜோதிட விதிப்படி செவ்வாய் தோஷத்துக்கான காரணம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். ஜோதிடத்தில் சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் என்று பிரிப்பார்கள். இதில் சுக்கிரன், குரு, வளர்பிறை சந்திரன், சுபருடன் சேர்ந்த புதன் இவர்களெல்லாம் சுப கிரகங்கள் என்றும், சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இவையெல்லாம் இயற்கை அசுபர்கள் என்றும் கூறுவார்கள். ஆனால் இவையெல்லாம் கோச்சார பலன் பார்க்கும்போது பொருந்தும். மற்றபடி ஒருவருடைய ஜாதகத்தில் லக்ன சுபர், லக்ன அசுபர் என்று இருக்கும். மேச ராசியை லக்னமாக கொண்டவர்களுக்கு செவ்வாய் இயற்கை அசுபராக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு அவர் சுபத்தை செய்வார், அதனால் அவர் லக்ன சுபர். அதுபோல மேச லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய சிம்மம் வருவதால் அந்த சிம்ம வீட்டுக்கு அதிபதி சூரியன், அவரும் லக்னத்திற்கான சுபர்தான். மேச லக்னத்துக்கு குரு 9, 12க்கு அதிபதியாக வருவார், அவரும் லக்ன சுபர்தான். இயற்கை சுபர் என்று சொல்லப்படும் சுக்கிரன் மேச லக்னத்துக்கு 2, 7 குடையவனாக வருவார். மேச லக்னத்துக்கு 2ஆம் இடம் மாரகாதிபதி ஸ்தானத்தை குறிப்பதால் மேச லக்னத்துக்கு சுக்கிரன் அசுபராக வருவார். அதுபோல புதன் இயற்கை சுபராக இருந்தாலும் மேச லக்னத்துக்கு 3ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவதால் அவர் மேச லக்னத்துக்கு அசுபராவார். அதேபோல மேச லக்னத்துக்கு சனி 10ஆம் பாவத்திற்கும் 11ஆம் பாவத்திற்கும் அதிபதியாக வருவதால் சம பலனை தருவார். மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெறுவதால் மேச லக்னக்காரர்களுக்கு மகர ராசியில் செவ்வாய் இருப்பது மிகுந்த நல்ல பலனை தரும். இதை கொண்டு மட்டும் பலன்களை முழுமையாக நிர்ணயிக்க முடியாது. ஏனென்றால் இந்த லக்னத்துக்கு யோகாதிபதி எல்லாம் 4, 7, 10 அல்லது 5, 9 ஸ்தானங்களில் 1, 5, 9 ஸ்தானங்களில் நின்றால் யோகமான பலன்களை அளிக்கும். அதை விட்டு லக்னத்துக்கு யோகமான கிரகமாக இருந்தாலும் 6, 8, 12 போன்ற மறைவிட ஸ்தானங்களில் நின்றால் அவை சுபமான பலன்களை பெரும்பாலும் தராது, அசுபமான பலன்களையே தரும். லக்னத்திற்கு பாவ கிரகங்களாக இருந்தாலும் அவை அசுபஸ்தானங்களில் அமர்ந்தால் ஜாதகருக்கு வெற்றியும் வலிமையையும் கொடுக்கும். இதுவே பாவகிரகம் என்று கருதப்படும் செவ்வாய் எந்தெந்த ராசிக்கு யோகத்தை செய்வார் என்றால், கடக ராசிக்கு கடக லக்னத்துக்கு செவ்வாய் யோகாதிபதியாக வருவார். ஏனென்றால் கடகத்திற்கு செவ்வாய் 5, 10 குடையவனாக வருவார். ஆக ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதியாக வருவதால் கடக லக்னத்துக்கு முதல் தர ராஜ யோகாதிபதி செவ்வாயாக இருப்பார். கடக லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் எந்த அளவிற்கு வலுப்பெற்று எந்த பாவத்தில் நிற்கிறதோ அதற்குண்டான பலனை தருவார். பெரும்பாலும் எல்லோரும் சனியை பாவகிரகங்கள் என்பார்கள். ஆனால் சனி ஒரு குறிப்பிட்ட லக்னக்காரர்களுக்கு பெருத்த யோகத்தை தருவார்.
அதில் முதல் தர யோகம் யாரென்றால் ரிஷப லக்னக்காரர்களுக்கு சனி தர்ம கர்மாதிபதியான 9, 10 கூடியவராக வருவார். அப்படி வரும்போது ரிஷப லக்னத்துக்காரர்களுக்கு சனி பெருத்த யோகத்தை தருவார். அதே போல் துலா லக்னக்காரர்களுக்கு சனி 4, 5 என்ற முதல் தர யோகக்காரராக வருவார். துலா லக்னக்காரர்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் சனி பெருத்த யோகத்தை தருவார். அதுபோலவே மகர லக்னத்துக்காரர்களுக்கும் கும்ப லக்னத்துக்காரர்களுக்கும் சனி ஆட்சிக்கு உரியவர். இவர்களுக்கும் சனி பெருத்த யோகத்தை தருவார். ஆனால் இயற்கை அசுபர் என்று குறிப்பிடப்படும் கிரகங்களில் சனியும் ஒன்று. குரு கிரகத்தை பெருத்த யோகாதிபதி என்றெல்லாம் கூறுவார்கள். அதே ரிஷப லக்னத்துக்கு குரு அஷ்டமாதிபதியாக வருவதால் ரிஷப லக்னக்காரர்களுக்கு குரு யோகத்தை செய்ய மாட்டார். அதே போல் மிதுன லக்னத்துக்கு குரு பாதகாதிபதி தோஷம் பெறுவதால் மிதுன லக்னத்துக்காரர்களுக்கும் குரு யோகத்தை செய்ய மாட்டார். அதுபோலவே தனுசு மகர லக்னத்துக்காரர்களுக்கும் புதன் பாதகாதிபதியாக வருவதால் புதனும் பெருத்த யோகத்தை செய்ய மாட்டார். ஆக ஒவ்வொரு லக்னத்துக்காரர்களுக்கும் சுபம் அசுபம் செய்யும் கிரகங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். பொதுவாக சொல்லப்படும் இயற்கை சுபர் இயற்கை அசுபர் என்பதை மட்டும் தெரிந்து கொண்டு இயற்கை அசுபர்கள் எல்லாமே தீமையே செய்வார்கள் என்றும் இயற்கை சுபர்களெல்லாம் நன்மையே செய்வார்கள் என்றும் பொதுவாக பலனை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒருவருக்கு மேச லக்னம் என்று வைத்துக்கொள்வோம். 2இல் செவ்வாய் இருக்கிறது என்றால் அந்த செவ்வாயுடன் ராகுவோ சனியோ கேதுவோ போன்ற பாவகிரகங்கள் சேர்க்கையோ பார்வையோ இருந்தால் குடும்பத்தில் அவர்களுக்கு திடீர் விரயம் ஏற்படும், குழப்பம் ஏற்படும். இதே 2இல் உள்ள செவ்வாயுடன் குரு சம்பந்தமோ பார்வையோ இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை. அதாவது மேச லக்னத்துக்கு 6வது வீடாகிய கன்னியில் இருந்தோ அல்லது மேச லக்னத்துக்கு 10வது வீடாகிய மகரத்தில் இருந்தோ குரு செவ்வாயை பார்க்கும்போது அந்த தோஷபங்கம் விலகும். அதே போல் செவ்வாயை சூரியன் பார்த்தாலும் சூரியனுடன் சேர்ந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. அதுவே மேச லக்னத்துக்காரருக்கு செவ்வாய் 8இல் இருந்தால் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கும். செவ்வாய் ஆட்சியோ நீச்சமோ உச்சமோ பெற்றால் செவ்வாய் தோஷம் கிடையாது. அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, செவ்வாய் ஆட்சியோ உச்சமோ நீச்சமோ பெற்றால் செவ்வாய் தோஷம் கிடையாது. செவ்வாயுடன் சூரியனோ குருவோ சந்திரனோ சுக்கிரனோ சேர்ந்தாலும் பார்த்தாலும் தோஷம் கிடையாது. இப்படி செவ்வாய் தோஷத்திற்கு நிறைய விதிவிலக்குகள் உண்டு. இந்த விதிவிலக்குகளை கொண்டு ஒரு ஜாதகத்தை ஆராய்ந்தால் செவ்வாய் தோஷம் என்று சொல்லப்படும் அல்லது நினைத்து கொண்டிருக்கும் ஜாதகத்தில் அது போன்ற தோஷங்கள் இல்லை என்பது தெரியும். ஒரு 1000 ஜாதகம் அல்லது ஒரு 10,000 ஜாதகத்தில் ஏதோ ஒரு ஜாதகத்தில் தான் செவ்வாய் தோஷம் வலுவாக இருப்பதே புலப்படும். மற்றபடி பெரும்பாலும் செவ்வாய் தோஷம் என்பது எல்லோருடைய ஜாதகங்களிலும் இருப்பதில்லை. ஜோதிட சாஸ்திரங்களில் செவ்வாய் தோஷத்துக்கான இந்த விதிவிலக்குகள் எல்லாம் வகுக்கப்பட்டுள்ளன. அதுபோலவே ராகு கேது தோஷம், களத்திர தோஷம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். லக்னத்தில் ராகு அல்லது கேது இருந்தால் அதற்கு 7ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ இருக்கும். இவ்வாறு இருந்தால் அவர்களுக்கு இருதார அமைப்பு களத்திர தோஷம் என்று சொல்லுவார்கள். அதே போல லக்னத்துக்கு 2இல் ராகுவோ கேதுவோ அல்லது 8இல் ராகுவோ கேதுவோ இருந்தால் குடும்பம் சரிவர அமையாது என்றும் சொல்லுவார்கள். இது பெரும்பாலும் உண்மை என்றாலும் இதற்கும் சில விதிவிலக்குகள் உண்டு. அந்த லக்னத்துக்கு யோகாதிபதியின் பார்வையோ அந்த ராகு கேதுவுக்கு யோகாதிபதியின் சேர்க்கையோ இருந்தால் இந்த தோஷம் செயல்படாது. அதே போல ராகு கேதுகள் அந்த லக்னத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரத்தின் சாரத்தில் இருந்தாலும் இந்த தோஷங்கள் செயல்படாது. புத்திர தோஷம் என்று சொல்லுவார்கள். லக்னத்துக்கு 5இல் கேது நின்றால் புத்திர தோஷம், சனி நின்றால் புத்திர தோஷம், குழந்தை பாக்கியமே இருக்காது என்பார்கள். ஆனால் துலா லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சனிதான். துலா லக்னத்துக்கு 5இல் சனி நின்றால்
தாமதமாக புத்திர பேறு கிடைக்கும், ஆனால் புத்திர பேறு என்பது உண்டு. அதுபோல் 5ஆம் இடத்தில் இருக்கும் கேதுவையோ அல்லது 5ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாயையோ அந்த லக்னத்துக்கான சுபர் பார்த்தாலும் அல்லது குரு பார்த்தாலும் புத்திர பாக்கியம் என்பது உண்டு. அதுபோலவே 5ஆம் இடத்தில் ஒவ்வொரு காரகத்துவத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் அதிபதியாக இருக்கும். புத்திரனுக்குண்டான காரகத்துவத்துக்கு அதிபதி குரு. 5இல் அந்த காரகத்தன்மையுடைய கிரகமே இருந்தால் புத்திர பாக்கியம் பாழ்படும் என்றிருக்கும். ஆனால் அந்த குருவே வக்ரகதி பெற்று இருந்தால் புத்திர பாக்கியம் உண்டு. அல்லது லக்ன சுபருடன் சேர்ந்திருந்தாலும் 9ஆம் இடம் வலுத்திருந்தாலும் புத்திர பாக்கியம் என்பது உண்டு. ஜோதிடத்தில் இவ்வாறு நிறைய விதிவிலக்குகளெல்லாம் உண்டு. பொதுவாக சொல்லப்படும் விதிகளை மட்டுமே கொண்டு அதுவே ஜோதிடம் என்று பலனை சொன்னால் ஜோதிடத்தின் மீதும் மதிப்பு இருக்காது. சொல்லக்கூடிய பலனும் சரியாக நடைமுறைக்கு ஒத்து வராமல் ஜோதிடம் பொய் என்றுதான் எல்லோராலும் சொல்லப்படும். புத்திர தோஷம் உள்ளது என்று பலரால் சொல்லப்பட்ட ஜாதகங்களுக்கு அதனுடைய நபர்களுக்கு இன்று குழந்தைகளெல்லாம் அதிகமாக பிறந்தவர்களும் இருக்கிறார்கள். ஜாதகத்தில் சுத்த ஜாதகம் என்று சொல்லுவார்கள். பெரும்பாலும் அப்படியெல்லாம் இல்லை. லக்னத்திற்கு 6, 7, 8 போன்ற இடங்களில் கிரகங்கள் இல்லாமலிருந்தால் அவை சுபஜாதகங்கள் என்பார்கள். அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் என்று சொல்லுவார்கள். ஆனால் அப்படி லக்னத்திற்கு 6, 7, 8 என்ற இடங்களில் கிரகங்கள் இல்லாமல் இருப்பவர்கள் 40 வயதிலும் திருமணம் ஆகாமல் இருக்கிறார்கள். அப்படி 6, 7, 8 என்ற இடங்களில் கிரகங்கள் இருந்தவர்கள் இளம் வயதிலேயே திருமணம் செய்தவர்களும் ஒரு திருமணத்திற்கு 2 திருமணம் செய்தவர்களும் உண்டு. பெரும்பாலும் ஒருவருக்கு திருமணத்துக்குண்டான காலம், குழந்தை பேருக்குண்டான காலம் எல்லாம் அமைய வேண்டுமென்றால் அதற்கான தசாபுத்தி நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் அவரை சார்ந்து வரும். அந்த தசாபுத்தி சுத்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, தோஷமுள்ள ஜாதகமாக இருந்தாலும் சரி, எப்பொழுது அவர்களுக்கு மன வாழ்க்கைக்குண்டான தசாபுத்தி நடக்கிறதோ அந்த காலகட்டங்களில், அது இளமையான காலகட்டங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு 30 வயது 40 வயது காலகட்டத்தில் தான் அவ்வாறு தசாபுத்தி வருகிறதென்றால் அப்பொழுது தான் அமையும். இதுபோன்ற திருமண தடைக்கு அவர்களுடைய மற்ற பாவங்களையும் கணக்கிட வேண்டும். 2ஆம் இடம், 7ஆம் இடம், 5ஆம் இடம், 11ஆம் இடம் போன்ற தசாபுத்திகள் நடக்கும்போது திருமணத்திற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதே போல் 5ஆம் இடம், 9ஆம் இடம் தசாபுத்தி நடக்கும்போது திருமணமானவர்களுக்கு குழந்தை பேருக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். அஷ்டமாதிபதி திசையோ 6 ரோகாதிபதி திசையோ நடக்கும்போது திருமணமானவர்களுக்கு குழந்தை பேரு தள்ளி போகலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு அஷ்டமாதிபதி திசையோ ரோகாதிபதியோ திசையோ நடக்கும்போது திருமண வாய்ப்புகள் தள்ளி போகும். அது எப்படியாப்பட்ட யோகமான ஜாதகமாக இருந்தாலும் இவற்றில் அப்படித்தான் நடக்கும். இதில் சுத்தமான ஜாதகம், தோஷமுள்ள ஜாதகம் என்ற வேறுபாடெல்லாம் கிடையாது. இன்றைக்கு 10 பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யப்படக்கூடிய வழக்கு முறைகளெல்லாம் ஒரு 20-30 வருட காலத்துக்குள்ளாக அதிகமாக கடைபிடிக்கப்படுகிறது. மக்களோடு உறவாக இருந்து தனது குடும்பம், தனது சமூகம், தனது நகரம் என்று ஒற்றுமையுடன் இருக்கும் காலங்களில் இது போன்ற பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வது என்பது இல்லாமல் இருந்தது. ஏனென்றால் ஒருவரை பற்றி ஒருவருக்கு தெரியும். ஒருவர் மீது ஒருவருக்கு அக்கறையும் அன்பும் பாசமும் இருந்தது. அதனால் தனக்கு துன்பம் வந்தாலும் இன்னொருவருக்கு துன்பம் வரக்கூடாது என்ற குணநலன்கள் மேலோங்கி இருந்தன. அந்த காலகட்டங்களில் இந்த பெண் தனது குடும்பத்துக்கு வந்தால் சரியாக இருக்கும், இந்த ஆண் தனது குடும்பத்திற்கு வந்தால் சரியாக இருக்கும், குடும்பம் ஒழுங்குடன் நடக்கும் என்று ஒருவரை ஒருவர் பழகி கணித்து வைத்திருந்தார்கள். அவர்கள் மன ஒற்றுமையை பார்த்துதான் திருமணம் புரிந்தார்கள். தனக்கே எல்லாம் கிடைக்க வேண்டும், பணம் ஒன்று மட்டுமே பிரதானம் என்ற சுயநலம் மேலோங்கி நிற்கும் நகர வாழ்க்கையில் இருப்பவர்கள், மற்றவரிடம் ஒட்டியும் ஒட்டாமல் காரியத்துக்காக பழகுபவர்கள், தனக்குண்டான பலன் மட்டுமே கருதி செயலில் ஈடுபடுபவர்கள், மற்றவர்களை
இவர்களால் கணிக்க முடியவில்லை. சுயநலமும் வஞ்சகமும் பொறாமையும் தனக்கே எல்லாம் கிடைக்க வேண்டுமென்ற எண்ணம் மேலோங்கியதால் யாரை பார்த்தாலும் இவர்களும் தங்களைப் போலத்தான் இருப்பார்களோ என்று கணிக்க முடியாத திறனில் உள்ளதால் இந்த ஜாதகங்களை கொண்டு தமக்கு சாதகமானவர்கள் யாராக இருப்பார்கள் என்று அறிய இந்த பொருத்தம் பார்க்கக்கூடிய விஷயங்களை கையாண்டார்கள். தனக்கு என்ன அறிவு இருக்கிறதோ அந்த அறிவை கொண்டுதான் மற்றவர்களை அந்த அறிவுக்கு உட்பட்டு தான் கணிக்க முடியும். அதனால் தன்னை போலவே மற்றவர்களையும் எண்ணி இவர்களால் தனக்கு சரியான வாழ்க்கை துணை யார் என்பதை நிர்ணயிக்க முடியாமல் போய்விடுகிறது. அதற்கு ஜாதகத்தை கொண்டு சில வழிமுறைகளை கையாண்டார்கள். அதில் திருமண பொருத்தம் என்பதும் ஒன்று. முற்காலங்களில் தனது குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் ஒத்துவரக்கூடிய ஆணோ பெண்ணோ இருந்தால் அவர்களை திருமணம் செய்து கொள்வார்கள். ஜாதகமெல்லாம் பார்க்க மாட்டார்கள். தனக்குண்டான அறிவுபடிதான் ஒருவர் சிந்திப்பார், அவர் அப்படித்தான் முடிவெடுப்பார் என்பதற்கு மகாபாரதத்தில் ஒரு கதையை உதாரணமாக சொல்வார்கள். தர்மனிடமும் துரியோதனனிடமும் இந்த ஊரில் எத்தனை நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்துவிட்டு வாருங்கள் என்று அனுப்பினாராம் கிருஷ்ணன். தர்மன் திரும்பி வந்து இந்த ஊரில் இருப்பவர்கள் எல்லோருமே நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்று கூறினானாம். ஆனால் துரியோதனன் வந்து எல்லோருமே தீயவர்களாக இருக்கிறார்கள் என்று ஒருவரும் நம்பிக்கைக்கு உரியவராக இல்லை என்று கூறினானாம். ஏனென்றால் தர்மன் தன் அறிவிலிருந்து யோசித்தான், துரியோதனன் அவனுடைய அறிவிலிருந்து யோசித்தான். பெரும்பாலும் திருமணம் என்பது நமது குடும்ப பழக்க வழக்கங்களுக்கு ஒத்து வரக்கூடிய ஆணையோ பெண்ணையோ அது எந்த குடும்பத்தில் இருந்தாலும் அவர்களை திருமணம் செய்தார்கள். அவர்கள் செய்யக்கூடிய தொழில் ஒரே துறை சார்ந்ததாக இருந்தால் அந்த துறையில் உள்ள குடும்பத்தில் தனக்கு உரிய பெண்ணையோ ஆணையோ தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அப்பொழுதுதான் குடும்ப பழக்க வழக்கங்கள் என்பது ஒரே மாதிரியாக இருக்கும், வேறுபாடு இருக்காது. புதிதாக வருபவர்களுக்கும் சிரமம் இல்லாமல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக போகும். அந்த காலத்தில் அரசு சார்ந்த திருமண முறைகளில் சுயம்வரம் என்று வைப்பார்கள். அந்த சுயம்வரத்தில் அரசகுமாரிகள் தனக்கு பிடித்த ராஜகுமாரர்களை தேர்ந்தெடுப்பார்கள். இதில் யாரும் எந்த ஜாதகமும் பார்த்ததில்லை. அந்த காலத்து திருமண முறை என்பது தொழில் சார்ந்த விஷயங்களை கொண்டே நடந்தன. ஒரே துறை சார்ந்து வேலை செய்யக்கூடிய குடும்பத்தார்கள் அந்த துறை சார்ந்து வேலை செய்யக்கூடிய குடும்பத்திலிருந்து பெண் எடுத்தார்கள். இதில் எந்த ஜாதி என்பதெல்லாம் இல்லை. ஒரு இடத்தில் ஜாதி, கூட்டம், சமூகம், பிரிவு என்பதெல்லாம் தொழில் சார்ந்துதான் உருவாகும். வேளாண் தொழில் செய்பவர் வேறு ஊரில் வேளாண் தொழில் செய்பவருடைய பெண்ணையும் மணப்பார்கள். அங்கு அவர்கள் சமூகத்துக்கு வேறு பிரிவு பேராக கூட இருக்கும். தான் வாழக்கூடிய வாழ்வில் எந்த அளவுக்கு சரியாக செய்கிறோம், நாம் சரியான விஷயங்களை எது கடைபிடிக்கிறோம் என்று ஒன்றுமே தெரியாத ஒருவர் தன் மனம் போன போக்கில் சமுதாயத்தில் எது மதிப்பு என்று சொல்லப்படுகிறதோ அது யாரால் சொல்லப்படுகிறது, உயர்வானவர்களால் சொல்லப்பட்டதா என்றெல்லாம் யோசிக்காமல் தனக்கு சௌகரியமான விஷயங்களையெல்லாம் கடைபிடித்து கொண்டு அவைதான் நல்லது என்று வாழ்கிறவர்கள் தங்களுக்கு வருகிற துணை தங்களை எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, சரியாக நடந்து கொள்ள சொல்லக்கூடாது, தங்கள் போக்கிலேயே விட்டுவிட வேண்டும். அப்படித்தான் வாழ்க்கை துணையை தேடுகிறார்கள். இவர்களுக்கு சரியான ஒழுங்குமுறையிலுள்ள பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்து வைத்தாலும் இவர்கள் அவர்களை பயன்படுத்தி உயர்வான நிலையை அடைய மாட்டார்கள். தங்களுடைய சௌகரியங்கள் கெடுகிறது, அதற்கு இவர்கள் தொந்தரவாக இருக்கிறார்கள் என்று வாழ்க்கையை வெறுத்துவிட்டது என்றுதான் இருப்பார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களின் மனநிலை இருக்கும் வரை இவர்களுக்கு எப்படிப்பட்ட உயர்வான வாழ்க்கை துணை அமைந்தாலும் அவர்களை வைத்து சந்தோஷமாக வாழ தெரியாது. எப்போதும் ஏதாவது குறை கூறிக்கொண்டேதான் இருப்பார்கள். இவர்களுக்கு எந்த ஜாதகம் பார்த்தாலும் சரி,
கடவுளே வந்து நேரில் சொன்னாலும் சரி இவர்களை திருப்தி செய்ய முடியாது. தான் செய்யக்கூடிய தவறுக்கு மற்றவர்களை காரணம் காட்டிக்கொண்டே இருப்பார்கள். அவற்றிற்கு யாரெல்லாம் அனுசரித்து சரி சரி என்று போகிறார்களோ அவர்களையெல்லாம் நல்லவர்கள் என்று நினைப்பார்கள். தனக்குண்டான சுக சௌகரியங்கள் மட்டுமே முக்கியம் என்று இருப்பவர்களுக்கு திருமணமே செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. திருமண பந்தம் என்பது மனித குணம் உள்ளவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். தன்னுடைய சுக துக்கங்களை மற்றவர் நலனுக்காக விட்டு கொடுத்து தியாகம் செய்து வாழ்வதுதான் திருமணத்திற்கான முதல் கடமை. இன்றைக்கு திருமணம் என்றால் நம்முடைய சௌகரியத்துக்கு நம் விருப்பம் போல் இருக்க வேண்டும், நம்மை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்கிற வகையில் ஆகிவிட்டது. திருமணம் என்ற பந்தத்தில் இணையும் போது அவர்களுக்கு பொறுப்பு என்பது கூடும். திருமணத்துக்கு முன்னால் தன் சௌகரியத்துக்கு இருந்தவர்கள் திருமணம் ஆனவுடன் தன்னுடைய சௌகரியத்திற்கு இருக்க முடியாது. தனது துணைவியாருக்கு தான் செய்யக்கூடிய செயல் மிகுந்த தொந்தரவாக இருந்தால் அவற்றை செய்யாமல் இருப்பது, தான் செய்யக்கூடிய செயல் சரியானதாக இருந்து தனது துணைவிக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு புரிய வைத்து அந்த செயலில் ஈடுபடச் செய்வதும் தனது துணைவருடைய கடமையாகும். திருமணத்துக்கு பின் ஒரு மனிதன் சமுதாயத்தில் உயர்ந்த மதிப்புடையவனாக திகழ ஆரம்பிக்கும் போது அவனுடைய வீட்டிற்கு சுற்றத்தார்களும் உறவினர்களும் வருவார்கள். அப்படி வரும்போது இவர்களுடைய சௌகரியத்துக்கு இருக்க முடியாது. வந்தவர்களை உபசரித்து தன்னால் இயன்ற அளவு அவர்களுக்கு உணவிடுவது போன்ற செயல்களை செய்தாக வேண்டும். அப்போது தன்னுடைய சுகதுக்கங்களை பார்த்து கொண்டு இவர்களை வரவேண்டாம் என்று ஒதுக்கக்கூடாது. குழந்தைகள் பிறந்ததும் தன்னுடைய சுகதுக்கங்களை எல்லாம் மறந்து அல்லது அவற்றை தவிர்த்துவிட்டு குழந்தைகளுக்கான நலனில் அக்கறை செலுத்த வேண்டும். ஆக திருமணம் என்பது தனக்காக வாழும் வாழ்க்கை அல்ல, தன்னை சார்ந்தவர்களுக்கும் தன்னுடன் சேர்ந்தவர்களுக்கும் தன்னால் உருவானவர்களுக்கும் உண்டான நன்மை தீமைகளை ஆராய்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை. ஆக திருமணம் என்பது மிகுந்த பொறுப்பு வந்தவர்களுக்கு செய்ய வேண்டியது, அல்லது அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு செயல்படுவார்கள் என்று தெரிந்தவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இல்லாமல் சுயநலமும் வஞ்சகமும் தன்னுடைய செயல் மட்டுமே நியாயம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தால் அந்த திருமணம் என்பது மனிதர்களுக்கு செய்து வைத்த திருமணம் அல்ல, விலங்குகளுக்கு செய்து வைத்த திருமணம். அந்த திருமணத்துக்கு எந்த பொருத்தம் பார்த்தாலும் ஒத்து வராது, எவ்வளவு அறிவுரைகள் கூறினாலும் ஒத்து வராது. மிருகங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டி சிந்திக்கக்கூடிய திறன் அற்றது. அவற்றிற்கு ஒரு குறிப்பிட்ட விஷயம் மனதில் பதியப்பட்டு இருக்கும், அந்த விஷயத்தின் எல்லைக்குள்ளேயே நடக்கும். அதுபோன்ற மனிதர்கள்தான் தற்போது பெரும்பாலும் அதிகமாக உள்ளார்கள். அவர்களுக்கு எத்தனை சாஸ்திரங்கள் கூறி அறிவுரை கூறினாலும் அவர்களுக்கு அதை உள்வாங்கும் திறன் இருக்காது. அவர்களுக்கு ஜோதிடம் பார்ப்பதும் வீண், சரியான விஷயங்களை சொல்வதும் வீண். அடுத்த பதிவில் ஆகாத நட்சத்திரங்கள் என்று சொல்லப்பட்டதை பற்றியும் வாஸ்து என்பதை பற்றியும் பார்ப்போம். நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் வாய்ப்பிருந்தால் சந்திப்போம்.